வெளியே போக சொல்ல? இந்த நிமிஷம் நான் கிளம்புறேன். அத்தை, என்ன மன்னிச்சிடுங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லாத இந்த நிலைமையில உங்க மனசு சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சுதா இங்க நான் வர சம்மதிச்சேன். கண்ணம்மா, நான் யார சந்திக்க கூடாதுன்னு நினைச்சேனோ அவரையே என் கண்ணு முன்னாடி சந்திச்சு தேவையில்லாததெல்லாம் பேசி பழசெல்லாம் ஞாபகப்படுத்தி வேண்டாம் அத்தை, வேண்டாம். இது எல்லாருக்குமே கஷ்டம்தான். நான் கிளம்புறேன் அத்தை. இதுக்கு மேல இந்த போட்டியில நான் கலந்துக்க முடியாது. உங்களுக்கு எல்லா நேரத்திலையும் நான் நல்லதுதான் நினைப்பேன். ஆனா என்னோட சுயமரியாதை எனக்கு ரொம்ப முக்கியம் அத்தை. நான் கிளம்புறேன். பையர்க்கா ஊர் ஊரா போ. உனக்காக யாரும் இங்க கவலைப்பட மாட்டாங்க. டேய், ஒரு நிமிஷம். நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். நீங்க ரெண்டு பேரும் உங்க இஷ்டத்துக்கு சண்டை போட்டுக்கிட்டே இருக்கீங்க. மாத்தி மாத்தி உனக்கு என்ன தகுதி இருக்கு, உனக்கு என்ன தகுதி இருக்குன்னு கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. நீ என்னமோ யார கேட்டு இந்த போட்டிக்கு வந்த, கிளம்பி வெளியில போன்னு சொல்ற. நீ என்னமோ நான் கண்டிஷன் போட்டுதான் இங்க வந்தேன், நீங்க கண்டிஷனை மீறிட்டீங்க, நான் கிளம்புறேங்கிற. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க உங்க மனசுல? உனக்கு உன் கோவமும் ஈகோவும் பெருசா போயிடுச்சு. உனக்கு நீ போட்ட கண்டிஷனும் கௌரவமும் முக்கியமா போயிடுச்சு. என்ன பத்தி உங்க ரெண்டு பேருக்குமே கவலையே இல்ல இல்லையா? அப்படித்தானே சொல்ல வரீங்க? நான் உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் எந்த நிலைமையில இருக்கேன்னு ஒரு மகனா உனக்கு தெரியும். ஏன் ஒரு டாக்டர் கூட உனக்கு தெரியும். அதே மாதிரி என் மன கஷ்டம் என்னன்னு ஒரு மருமகளா உனக்கு நல்லாவே தெரியும். எல்லாம் தெரிஞ்சிருந்தோம் ரெண்டு பேரும் என் கண்ணு முன்னாடியே சண்டை போட்டு அப்படியே வெளியில போறதுக்கு துடிக்கிறீங்க. அப்போ உங்க ரெண்டு பேருக்கும் என் மேல துளி அளவு கூட பாசம் இல்ல. எனக்கு என்ன ஆனாலும் கவலை இல்ல, அதானே? இல்ல அத்தை. டே பாரதி, உன்னோட வீக் பாயிண்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு அதை நல்லா பார்த்து அடிக்கிறாங்க உங்க அம்மா. மயங்கிடாதடா. சரிப்பா, உனக்கு தெரியாம நான் அவளை இங்க கூப்பிட்டது தப்புதான். என்ன மன்னிச்சிடு. அதே மாதிரி நான் உன்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் கண்ணம்மா. நீ போட்ட கண்டிஷனை என்னால காப்பாத்த முடியாம போயிடுச்சு. டேய் பாரதி, இது மாமியார் மருமகளுக்கான போட்டி மட்டும் இல்லடா, சிறந்த குடும்பத்துக்கான போட்டியும் தான். நம்ம குடும்பம் நல்ல குடும்பம் இல்லைன்னு தோணுச்சுன்னா தாராளமா கிளம்புங்க. ஆனா இதுக்கு பிறகு நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். எப்போ என் பிள்ளைக்கும் என் மருமகளுக்கும் என் மேல உண்மையான அக்கறை இல்லைன்னு தெரிஞ்சிருச்சோ
அதுக்கப்புறம் நான் எதுக்காக உயிரோட வாழணும்? போங்க, எல்லாரும் கிளம்பி போங்க. அத்தை, இப்ப சொல்றேன், என் மேல உண்மையான பாசமும் அன்பும் இருக்கிறது உண்மைன்னா இந்த இடத்தை விட்டு நான் சொல்லாம நீங்க 2 பேரும் ஒரு அடி எடுத்து வைக்க கூடாது. இல்ல, அத பத்திலாம் எங்களுக்கு கவலை இல்ல. எங்க ஈகோ தான் எங்களுக்கு முக்கியம் நினைச்சீங்கன்னா 2 பேரும் திரும்பி பார்க்காம அப்படியே போயிட்டே இருங்க. அத்தை, உங்க 2 பேருக்கும் ஒரு நிமிஷம் டைம். நீங்க போகணுமா இல்ல இருக்கணுமான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. என்னால முடியல. நானும் எவ்வளவு கஷ்டத்தை நான் தாங்குவேன். சௌந்தர்யா, ஏன் அழற? அழாத சௌந்தர்யா. அத்தை, ஏன் அழறீங்க? அம்மா அழாதீங்கம்மா. டேய் பாரதி, டேய் அகில், நீ சுமாரு. யாரும் எந்த சிபாரிசும் பண்ண வேண்டாம். அவங்க எந்த முடிவு வேணாலும் எடுக்கட்டும். என்ன போய் உங்க மேல அன்பு, அக்கறை, மரியாதை இல்லைன்னு சொல்லிட்டீங்களே அத்தை. உங்களை என் மனசுல நான் தெய்வமா நினைச்சிட்டு இருக்கேன் அத்தை. உங்களுக்கு எது ஆனாலும் பரவாயில்லன்னு நான் எப்படி அத்தை போவேன்? நீங்களா பார்த்து என்ன ஆசீர்வாதம் பண்ணி போயிட்டு வான்னு சொல்லாம நான் இங்கிருந்து போக மாட்டேன் அத்தை. டே பாரதி, உங்க அம்மா சென்டிமெண்ட்டுக்கு மயங்கிடாதடா. உங்க வயித்துல பிறக்காத ஒருத்திக்கே உங்க மேல இவ்வளவு அக்கறை இருக்குன்னா நான் எப்படிமா போவேன்? உங்களோட ஹெல்த் கண்டிஷன் எனக்கு நல்லாவே தெரியும். நான் இங்க உங்க கூட தான் இருப்பேன். கொஞ்சம் பொறுமையா இரு சௌந்தர்யா. நான் இருக்கேன்ல, நான் பாத்துக்கிறேன். அத்தைக்காக பாக்குறேன், இல்லைன்னா கண்டிப்பா நான் கிளம்பி போயிட்டே இருப்பேன். எங்க அம்மாக்காக மட்டும் தாண்டி உன்னை பொறுத்து போறேன். இல்லைன்னா நடக்கிறதே வேற. இன்னும் கொஞ்ச நேரத்துல முதல் போட்டி வேற ஆரம்பிக்க போகுது. எனக்கு என்னமோ இப்ப கூட ரொம்ப பயமா இருக்கு. அத்தை கோச்சுக்கிட்டு போயிட்டாங்கன்னு தெரிஞ்சும் நாம இங்க இருக்கிறதும் இந்த போட்டியில கலந்துக்கிறதும் அவங்களோட கோவத்தை இன்னும் அதிகப்படுத்த தானே செய்யும். என்னங்க இப்படி சொல்றீங்க? இவ்வளவு நேரம் கலந்துக்கலாம், நடக்கிறத அப்புறம் பாத்துக்கலாம் நான் சொன்னப்போ சரின்ற மாதிரி சொன்னீங்க. ஆமாங்க சொன்னேன். ஆனா நேரம் நெருங்க நெருங்க ஒரு மாதிரி பயமா இருக்கு. என்னதான் கோவமா இருந்தாலும் அத்தை இங்க இருந்துட்டா பரவாயில்ல. பேசாம அம்மாக்கு ஃபோன் பண்ணி அதை பேசி பார்க்கலாமா? எனக்கு அந்த தைரியம் இல்ல. நீங்களே ஃபோன் பண்ணுங்க. என்னாச்சு? எடுக்கலைங்க. அப்படின்னா இன்னும் கோவமா இருக்காங்கன்னு தாங்க அர்த்தம். பேசாம மாமா சமாதானப்படுத்தி கூட்டிட்டு கிளம்பிடலாமா? கிளம்புறீங்களா? இன்னும் நீங்க 2 பேரும் அந்த பேச்சை விடலையா?
முதல் ரவுண்ட் ஆரம்பிக்க போகுது. அதுக்கு ரெடியாறத விட்டுட்டு ஏன் மனசு போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க? மாமா நான் தான் அப்பவே சொன்னேன்லம்மா. இருந்தாலும் ஒரு பயம் இருக்க தானப்பா செய்யுது. இப்ப கூட அம்மாவுக்கு ஃபோன் பண்ண எடுக்கல. அவ நான் பண்ணாலே எடுக்க மாட்டா. நீ பண்ண எங்க இருந்துடா எடுப்பா? இங்க பாருங்க, உங்க பயத்தை நான் தப்புன்னு சொல்லல. கண்டிப்பா சிவகாமி ருத்ரதாண்டவம் ஆடதான் செய்வா. அத நம்ம ஊருக்கு போய் சமாளிச்சுப்போம். நான் கிளம்பிட்டேன்னு தெரிஞ்சும் நீங்க எப்படி போட்டியில கலந்துக்கிட்டீங்கன்னு கேட்டா என்ன மாமா சொல்றது? ஆ, இப்படி சொல்லிக்கலாம். போட்டியாளர்கள் போட்டியில இருந்து பாதியிலே விலகிட்டா 50,000 ரூபாய் ஃபைன் கட்டணும். கையெழுத்து போட்ட அக்ரிமெண்ட்ல இப்படி எல்லாம் இருந்திருக்கு. நம்ம தான் அதை கவனிக்கல. 50,000 ரூபாய் தரத்துக்கு பதிலா பேசாம போட்டியில கலந்துகிட்டே வந்துடலான்னு அப்படின்னு நாங்க நினைச்சோம். அப்படி வேணா சொல்லிடலாமா? அம்மா இதெல்லாம் நம்புவாங்களாப்பா? டேய், பண விஷயம்டா, கண்டிப்பா நம்புவா. அவ நம்புற மாதிரி நாம சொல்லுவோம். எல்லாம் அந்த செந்தலோட வேலைப்பா. அவன் போய் போட்டு கொடுத்ததுனால தான் இவ்வளோ பிரச்சனையும். இல்லைன்னா நாமளே போய் அம்மா கிட்ட இந்த மாதிரி போட்டியை மாத்திருக்காங்கன்னு சொல்லி இருந்திருக்கலாம். அவங்களும் அதை ஏத்துட்டு இருந்திருப்பாங்க. சரி, அதை விடுறா. அவன் புத்தி பத்தி உனக்கு தெரியாதா? பா, ஆதியும் பார்வதி வராங்கப்பா. டேய் அங்க பாருடா. அண்ணே, என்னடா இது? தலை போய் வாழ் வந்த கதையா இருக்கு. ஹாய் டாடி. முகெல்லாம் பளிச்சுன்னு இருக்கு. டெய்லி மசாஜ் போல. எப்படா இங்க வந்தீங்க? அது எப்படி? நாங்கெல்லாம் இல்லாம நீங்க மட்டும் சீன் போலான்னு பாத்தீங்களா? ராஜா ராணினா நீங்க 3 பேர் மட்டும் தானா? நாங்களும் வருவோம்ல. அப்பதானே எதிர் போட்டியாளருக்கு டஃப் கொடுக்க முடியும். கான்செப்ட் வேற மாத்திட்டாங்களாமே. சூப்பர் குடும்பமாமே. ஆமாண்டா. டேய், வெறுப்பேத்திட்டு இருக்காத. அம்மா எங்கடா? அதான் வெறுப்பேத்தி அனுப்பி விட்டீங்கல்ல, அப்புறம் என்ன? அம்மா ரொம்ப கோவமா இருக்காங்களா? என்னைக்குதான் அம்மா கோவம் இல்லாம இருந்திருக்காங்க? கோவமா தான் இருக்காங்க. ஆனா எவ்வளவு கோவமா இருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. எங்களுக்கு போர் அடிக்குதுன்னு அம்மா கிட்ட கேட்டோம். என்ன எதுவும் தொந்தரவு பண்ணாதீங்க, என்ன கொஞ்ச நேரம் நிம்மதியா இருக்க விடுங்க, என்னமோ பண்ணி தொலைங்கன்னு சொன்னாங்க. அதான் நாங்க கொஞ்ச நாள் ஜாலியா இருக்கலான்னு எங்க வந்துட்டோம். அப்புறம் அண்ணி, எங்க அம்மாவை கழட்டி விட்டுட்டு அண்ணன் கூட தான் கலந்துக்க போறீங்களாமே? மாமியார் மருமக போட்டி வர கிடையாதாமே? இங்க போட்டி நடத்துறவங்க எல்லா ரூல்ஸையும் மாத்திட்டாங்க பார்வதி. எங்களுக்கே கடைசி நிமிஷத்துல தான் இதெல்லாம் தெரியும். ஓ, இவங்களுக்கே கடைசில தான் தெரியுமா ஆதி? ஓ, நம்பிட்டோம் நம்பிட்டோம். சரி, ரூம்ல போய் முதல்ல குளிச்சுட்டு வாங்க, போங்க. டாடி, ரூம் நம்பர் மட்டும் சொல்லுங்க. எப்படி ஃபன் பண்றோம்னு மட்டும் பாருங்க. அது இருக்கட்டும். அது வரைக்கும் அதான் ரூம். அதுவா? 408. பட. இண்டிவிஜுவல் வீடாப்பா? போடா முதல்ல. போய் ஃப்ரெஷ் ஆயிட்டு வாங்க, போங்க. வாடா போலாம். அவ வீட்டுக்கு போனாலும் இங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு அவ மனசு கிடந்து அடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அதான் இதுக ரெண்டும் போறோம்னு சொன்னோன்னே அனுப்பி வச்சிருக்கான். இவங்க மூலமா இங்க நடக்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கலாம்ல. சரி, இது எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு நீங்க 2 பேரும் போட்டிக்கு தயாராகுங்க. உங்களுக்கு கிடைச்சிருக்கிற மிகப்பெரிய வாய்ப்பு இது. எந்த காரணத்து கொண்டும் நீங்க இதை தவற விட்டுறக்கூடாது. இங்க முதல் பரிசு எவ்வளோ? 5 லட்சம் ரூபா. ஒருவேளை எல்லா போட்டியிலும் நீங்க 2 பேர் நல்லா விளையாடி முதல் பரிசை ஜெயிச்சுட்டு போனா சிவகாமி மனசு சந்தோஷப்பட அதிக வாய்ப்பு இருக்கு. அப்புறம் அவளே
நம்ம ஊர்ல உங்களை பத்தி பெருமையா சொல்லிட்டு இருப்பா. அதனால நீங்க 2 பேரும் நம்பிக்கையா விளையாடுங்க, ஜெயிச்சிட்டு வாங்க. எதையும் யோசிக்காதீங்க. Got the man with the plan right here. Bringing swag with the man right here. Living up and sipping on beer. Yeah, clap for me man right here. Got the man with the plan right here. வணக்கம் வணக்கம் வணக்கம். தமிழ்நாட்டின் மிக சிறந்த குடும்ப உறவுகளை தேர்ந்தெடுக்கும் போட்டி. இது நம்ம சூப்பர் குடும்பம். ஆரம்பிச்சிடலாமா? எல்லாரும் ரெடியா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு முதல் போட்டி. என்ன எல்லாரும் முதல் போட்டின்னு சொன்ன உடனே இவ்ளோ டென்ஷன் ஆயிட்டீங்க? முதல் போட்டிக்கு இவ்ளோ டென்ஷனா? என்னங்க சத்தத்தையே காணோம்? அவளோட இருக்கீங்களா இல்லையா? சூப்பர், எல்லாரும் ரொம்ப எதிர்பார்ப்போட இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது. ஓகே, சோ முதல் போட்டி என்ன அப்படின்னா கம்பேட்டபிலிட்டி क्वेश्चन ரவுண்ட். கம்பு? டேய், அப்படினா என்னடா சரவணா கம்பு? யாருக்கு தெரியும்? எல்லாம் அவங்களே சொல்லுவாங்க, பாப்போம். கம்பேட்டபிலிட்டி क्वेश्चंसனா என்னன்னு உங்க எல்லாருக்கும் பெரிய குழப்பமா இருக்கும். சோ நானே உங்களுக்கு சூப்பரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒருத்தரை பத்தி இன்னொருத்தர் எப்படி புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு அப்படின்றத செக் பண்றதுக்கான கேள்விதான் கம்பேட்டபிலிட்டி क्वेश्चंस. சோ கணவன் மனைவி, மாமியார் மருமகள், அப்பா மகள், இந்த மாதிரி எந்த உறவா இருந்தாலும் புரிதல் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். கரெக்ட் தானே? இவரை பத்தி எனக்கு தெரியாதா அப்படின்னு ஒரு மனைவி நினைப்பாங்க. ஆனா அவருக்கு என்ன பாட்டு பிடிக்கும்னு கேட்டா கூட அவங்களுக்கு தெரியாது. ஓகே தானே நான் சொன்னது? இதே போலதான் எல்லா உறவுகளுக்குள்ளயும். சோ இந்த போட்டியை பொறுத்த வரைக்கும் மேடைக்கு வர 2 பேரை ஒருத்தவங்க கிட்ட மத்தவங்கள பத்தி சில கேள்விகள் கேட்போம். அதே கேள்வியை அவங்க கிட்டயும் நாங்க கேட்போம். அவங்க சொல்ற பதிலும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கான பாயிண்ட கண்டிப்பா கொடுத்துருவோம். 2 பதிலும் ஒன்னா இருந்துச்சுன்னா உங்களுக்கு மார்க் கன்ஃபார்ம். ஒருவேளை தப்பா சொல்லிட்டா தப்பா சொன்னீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும்னு தெரியுங்களா? கண்டிப்பான முறையில தண்டனை. தண்டனைனா உங்களை பிடிச்சி ஜெயில எல்லாம் போட்டுற மாட்டோம், பயப்படாதீங்க. என்ன தண்டனைன்னு தானே பாக்குறீங்க? தப்பான பதிலுக்கு தலையில கலர் கலரா தண்ணியை ஊத்தி நாங்க என்ஜாய் பண்ணுவோம். இதுக்கே ஷாக்கானா எப்படி? யார் தலையில தண்ணி ஊத்துவோன்னு இன்னும் சொல்லவே இல்லையே. ஃபார் எக்ஸாம்பிள், மேடையில மாமியாரும் மருமகளும் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மருமக கிட்டையும் மாமியார் கிட்டையும் 2 क्वेश्चन ஷீட்ஸை கொடுத்துருவோம்.
அவங்க அதை ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா மாமியார் கிட்ட அந்த கேள்வியை கேட்போம். தவறா பதில் சொன்னா தண்ணிய யார் தெரியுமா ஊத்துவா? மாமியார் தான் மருமக தலையில ஊத்தணும். தன்னுடைய பார்ட்னர் தலையில தண்ணி ஊத்தாம இருக்கணும்னா நீங்க சரியான பதில சொல்லியே ஆகணும். இது என்ன வினோதமா இருக்கு? சில பேருக்கு கோவம்லாம் கூட வரும். அப்படிலாம் இல்ல, யாரும் தப்பா எடுத்துக்காதீங்க. இட்ஸ் ஆல் த கேம் யா. இது ஒரு எமோஷனலான போட்டிங்க. நீங்க சொல்ல போற தவறான பதில் அவங்கள பாதிக்கும்னு நினைச்சு சரியா சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயம் உருவாகுதா இல்லையா? அதுக்கு தான் இது. போட்டி ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும். ஒரு ஜோடிக்கு 10 கேள்விகள், ஒரு கேள்விக்கு 10 பாயிண்ட்ஸ். அந்த மாதிரி 100 பாயிண்ட்ஸ் எடுக்கணும். யார் அதிக பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்களோ அவங்க தான் இந்த ரவுண்ட்ல ஜெயிச்சதா அர்த்தம். கேம் ஸ்டார்ட் பண்ணலாமா? நீங்க எல்லாரும் ரெடியா? போட்டி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நேத்து எல்லாரும் ஜோடியா ரேம்ப் வாக் பண்ணாங்கல்ல, அதை எல்லாரும் ரசிச்சாங்க. அதை திரும்ப இன்னொரு தடவை பண்ணா இன்னும் சந்தோஷமா இருக்கும். ஆனா அதுல ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சிருக்கேன். இந்த தடவை மேடைக்கு வர போறது அவங்க குடும்ப உறுப்பினர் யாராவது ஒருத்தர் கைய பிடிச்சு இந்த மேடைக்கு கூட்டிட்டு வரணும். அது யாருன்றத நான் தான் டிசைட் பண்ணுவேன். அது யாருன்றத ஒரு பவுல் மூலமா நான் தேர்வு செஞ்சு உங்ககிட்ட சொல்ல போறேன். முதலாவதாக எந்த குடும்பம் எந்த உறவினரை அவங்க கூட்டிட்டு வர போறாங்கன்னு பாத்திரலாம். சோ ஃபர்ஸ்ட் போட்டியாளர் பாண்டிச்சேரியில இருந்து வந்திருக்கும் மூத்த ஜோடி தனசேகர் அண்ட் மணிமேகலை. சோ அடுத்து எந்த குடும்பம் வந்து இந்த மேடையில ஜோடியா நடக்க போறாங்க அப்படின்னா தென்காசியில இருந்து சந்தியா மற்றும் சரவணன். கடைசியாக சென்னையை சேர்ந்த சௌந்தர்யா குடும்பத்தினர். சௌந்தர்யாவையும் கண்ணம்மாவையும் எந்த உறவினர் அழைச்சிட்டு வர போறாங்கன்னா சௌந்தர்யாவுடைய மகன் கண்ணம்மாவின் கணவருமான டாக்டர் பாரதி. பாரதி, உன்னை எல்லாரும் சேர்ந்து சிக்க வைக்க பாக்குறாங்க, போயிடாத. பாரதி வா.
பாரதி சொன்னா கேளு, ஒழுங்கா வா. கண்ணம்மா வாமா. கண்ணம்மா, நீயாவது புரிஞ்சுக்கோ. எல்லாருமே நம்மளே பாக்குறாங்க. வாமா. ஏன் சார் இவ்ளோ தயங்குறீங்க? டாக்டர் சார் வாங்க. இருக்கலாம்னு நினைச்சுதான் சௌந்தர்யா இங்க வந்தா. ஆனா இப்படி ஒரு சர்ப்ரைஸ் கிடைக்கும்னு அவளே எதிர்பார்த்திருக்க மாட்டான். ஒன்னா சேர்ந்து இருந்த இந்த 3 பேரையும் பிரிச்சு விட்டதே நான் தான். இனி வாழ்நாள் முழுக்க ஒண்ணு சேரவே கூடாதுன்னு நினைச்சேன். ஆனா இன்னைக்கு என் கண்ணு முன்னாடி அது நடக்குது. ச்சே. எல்லாரும் ரேம்ப் வாக்லாம் பார்த்து பயங்கரமா என்ஜாய் பண்ணிருப்பீங்க. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட் குள்ள போயிடலாமா? ஆனா போட்டிக்குள்ள போறதுக்கு முன்னாடி உங்க எல்லாருக்கும் ஒரு சின்ன சர்ப்ரைஸ்னு சொல்ல முடியாது, ஒரு பெரிய சர்ப்ரைஸ்னு கூட சொல்லலாம். அது என்னவா இருக்கும்? ஓகே, நானே சொல்லிடுறேன். சோ இத பத்தி யாரு பெஸ்டா பண்ணிருக்காங்க, யாரு நல்லா பண்ணிருக்காங்கன்னு டிசைட் பண்றதுக்கு ஒரு பிக் பாஸ் வந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? சோ இப்போ நம்ம வெல்கம் பண்ண போறவங்க அர்ச்சனா. பிக் பாஸ்ல 100 கேமராவை பார்த்தவங்க, வச்சிருக்கிற ஒரு கேமரா வச்சு கரெக்டா அவங்கள ஃபோக்கஸ் பண்ணுங்க. வணக்கம், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஒரு வருஷம் முழுக்க குடும்பத்தோடய வீட்டுல இருந்ததுக்கு அப்புறம் குடும்பத்துல இருக்கிறவங்கள பத்தி நமக்கு தெரியுமா தெரியாது அப்படின்னு முடிவு பண்ணக்கூடிய ஒரு மேடையா இருக்க போகுது. ரெடியா இருக்கீங்களா எல்லாரும்? சரிம்மா, இந்த சூப்பர் குடும்பம்ல யாரெல்லாம் வர போறாங்க, சிறந்த உறவினர்கள் அவங்கவுங்கள புரிஞ்சுக்கிறாங்களா இல்லையான்னு தெரிஞ்சுக்கக்கூடிய இந்த போட்டியில 5 லட்சம் ரூபா. எம்பிட்டு 5 லட்சம் யார் வாங்குறீங்கன்னு பாத்துடலாம். டைம் ஃபார் அஸ் டு வெல்கம். யாருன்னு நீங்க தான் சொல்லணும். ஓகே மேம். மதுரை முத்துப்பாண்டி குடும்பத்திலிருந்து குமுதா ரத்ன பாண்டி.
கண்டஸ்டன்ட்ஸ் வந்து சூப்பரா நம்மள குதூகலப்படுத்தினதை பார்த்தோம். ஆமா. இப்போ வந்து சென்னையில இருந்து ஒரு கண்டஸ்டன்ட்ஸ் வர போறாங்க. ஓகே. அவங்க யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லான, அவங்கள கப்பல்னு சொல்றதா இல்ல சிஸ்டர்ஸ்னு சொல்றதா எனக்கே தெரியல. யார் அவங்க கரெக்ட்டா சொல்லுங்க. ஒரு மாமியாரும் மருமகளும் வர போறாங்க. இங்க பாருமா, மாமியார் மருமக கம்பேட்டிபிலிட்டி பல ஆண்டுகளாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். செட் ஆகாது. எதுக்கு இந்த ரிஸ்க்? ஓ, நீங்க இப்படி சொல்றீங்க. அப்படி மட்டும் நடக்கவே நடக்காதுங்க. எனக்கு ஒரு மாமியார் இருந்தா அப்படி இருந்திருப்பாங்களான்னு கூட தெரியாது. அப்படி ஒரு மாமியாரும் மருமகளும் அவ்வளவு க்ளோஸா இருக்காங்க. நிஜமாவா? ஆமாங்க. பாக்க போறாமையா இருக்காங்க. கூப்பிடுங்க. இந்த மாதிரி கூப்பிடுறேன். சென்னையில இருந்து சௌந்தர்யன் கண்ணம்மா. கண்ணம்மா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ். ஓகே, ரெடியா இருக்கீங்களாமா? ரொம்ப கியூட்டான, அதாவது ஃபர்ஸ்ட் டைம் நான் பாக்குறேன் ஒரு மாமியார் மருமகளும் ஒண்ணா மேடைக்கு வர்றது. அதே பெரிய ஒரு ஏதோ மேனேஜ் பண்ணுவீங்கன்னு நம்புறேன் நானு. ஸ்ட்ராங்கா இருக்கீங்கல்ல? உங்களுக்கு எவ்வளவு நம்பிக்கை இருக்கு உங்க மருமக கிவ் அப் பண்ணாம உங்களை பக்காவா விளையாட விடுவாங்கன்னு? எனக்கு நிறைய நம்பிக்கை இருக்கு என் மருமக மேல. கண்ணம்மா, எனக்கும் நம்பிக்கை இருக்கு. கண்டிப்பா வின் பண்ணுவோம். ரெடியா இருக்கீங்களா? போலாமா? உங்களுக்கான கேள்விகள், நீங்க அப்படி இந்த பேஜ் திருப்பீங்கன்னா உங்களுக்கான கேள்விகள் இங்க இருக்கு. ஓகே, ரெடி? உங்களுக்கான முதல் கேள்வி, உங்க மாமியாரோட திருமண நாள் எது? எனக்கே சில நேரத்துல இது மறந்துடும். கண்ணம்மா இப்படி சொல்ல போறான்னு தெரியலையே. நீங்க எதிர்க்கிறது பிப்ரவரி 8ஆம் தேதி 1984. பிப்ரவரி 8ஆம் தேதி 1984. உங்களுக்கான இரண்டாவது கேள்வி, உங்க மாமியார் தினசரி ஒரு மாத்திரை போடுவாங்க. அந்த மாத்திரை எந்த மாத்திரைன்றது உங்களுக்கு தெரியுமா?
வாழைத்தோட இலை எடுத்து தேனோட சேர்த்து சாப்பிடுவாங்க. நிஜமாவா? ஆமா, கரெக்டா. தயவு செய்து கை தட்டிடுங்க. அடுத்த கேள்விக்கு போலாமா? உங்க மாமியாருக்கு ரொம்ப பிடித்த சாப்பாடு எது? சொல்லு கண்ணம்மா, நீ எது சமைச்சாலும் அத்தைக்கு பிடிக்கும்னு சொல்லு. இதுதான் அதுதான் கிடையாது, என் கையால எதை சமைச்சு கொடுத்தாலும் சாப்பிடுவாங்க. அவங்க எதிர்க்காங்க, கண்ணம்மா கையால் சமைப்பது எதுவாக இருந்தாலும் சந்தோஷமாக சாப்பிடுவேன்னு. சரி, உங்களுக்கான அடுத்த கேள்வி. உங்க அத்தைக்கு உங்களுடைய கணவரோட சேர்த்து 2 மகன்கள். இதுல உங்களுடைய அத்தைக்கு அதிகமாக பிடித்த மகன் யார்? என் பேரை தயவு செஞ்சு உன் வாயால சொல்லாத. பதில் சொல்லு கண்ணம்மா. பாரதி மேல இருக்கிற கோவத்தை மனசுல வச்சுக்கிட்டு தெரியாதுன்னு சொல்லிடாத. அதை நான் படிக்கலாமா? கொடுங்க. பொதுவா அப்பாக்களுக்கு பெண் குழந்தை பிடிக்கும், அம்மாக்களுக்கு ஆண் குழந்தை பிடிக்கும். என்னோட அத்தைக்கு ரொம்ப பிடித்தது அவங்களுடைய மூத்த மகனான டாக்டர் பாரதி. சோ பியூட்டிஃபுல். நீங்க எழுதியிருக்கிறது பாரதி. உன்னை விட அவரை தான் அதிகமா பிடிக்கும்னு சொல்றாங்க. அதுக்கு நீயும் கை தட்டுற. அம்மா ஒண்ணு என்னைய பிடிக்காதுன்னு சொல்லியே. ஒருத்தர் அதிகமா பிடிச்சிருக்கோம், இன்னொருத்தர் கொஞ்சம் கம்மியா பிடிச்சிருக்கோம். அதெல்லாம் நேச்சர். விடு. சரி, நீ ஹர்ட் ஆகலனா ஓகே தான். ஐயா சி நான் ஏன் ஹர்ட் ஆக போறேன்? சரி, வாங்க அடுத்த கேள்வி போயிடலாம். உங்க அத்தை சௌந்தர்யாவோட ரொம்ப நாள் ஆசை என்ன? ஆல்ரைட், உங்களுடைய பதில படிச்சிடலாமா? நான் எப்பவுமே அத்தை கூடயே இருக்கணும், அவங்க பக்கத்திலேயே இருக்கணும். அதுதான் அவங்களுடைய ஆசை. நீங்க என்னமா எழுதிருக்கீங்க? என்னுடன் என்றென்றும் இருக்க வேண்டும், அது மட்டுமே என் ஆசை. ஆஹா, கை தட்டுங்க, கை தட்டுங்க. அப்படின்னு கனவுல கூட நினைச்சு பார்க்காதடி. ஓகே மேம், 5 கேள்விக்குமே மாமியார் மருமக 2 பேரும் ஈக்குவலா சரியான பதில சொல்லிட்டாங்க. ஒருவேளை கண்ணம்மா தவறான பதில சொல்லியிருந்தா இவங்க மேல தண்ணியை ஊத்திருப்போம். அதுக்கு இவங்க வாய்ப்பே கொடுக்கல. இதுல இருந்து கண்ணம்மா எந்த அளவுக்கு மாமியாரை புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு ரொம்ப நல்லாவே தெரியும். கண்டிப்பா அவங்களுக்காக இன்னொரு தடவை நல்ல கை தட்டிடுங்கப்பா. சூப்பர் கண்ணம்மா, வேற லெவல். ஐ திங்க் உங்க மாமியாரோட முகத்துல ஒரு சந்தோஷம், ஒரு பெருமை, ஒரு நெகிழ்ச்சி தெரிஞ்சுக்கிட்டே இருக்கு. ரொம்ப மகிழ்ச்சி. இப்போ மாமியார் சௌந்தர்யா எவ்வளவு புரிஞ்சு வச்சிருக்காங்கன்னு பாப்போம். உங்க மருமகளுக்கு ரொம்ப பிடித்த கவிஞர் யார்? வேற யாரு? இவளுக்கு பிடிச்ச கவிஞன்னா அது வரும் தான். ரொம்ப அழகான ஒரு பேரா இருக்கு, பாரதி. நீங்க எழுதியிருக்கிறதும் பாரதி.